அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துக்கு. ரமலான் டே 17 ஏர்லி மார்னிங் 4:31 AM. எனக்கு வந்து வேக்கப் ஆக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. நான் நேற்று நைட்டு வீடியோ எடிட் பண்ணி தூங்க வந்து 1 மணி ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தனால எந்திரிக்கவே லேட் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வந்து பள்ளியாசில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து நெய்ச்சோறு, சாம்பார், அப்புறம் வெஜ் கிரேவி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே, அல்லாவோட கிருபையால் இது கிடச்சிச்சின்னு சொல்லி இந்த சகர் சாப்பாடு வந்து சாப்பிட போகிறோங்க. இந்த உலகத்தில் வந்து சில மக்களுக்கு வந்து இது கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது நினைக்க மாதிரி வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இதுவாச்சும் நாடு இருக்காருன்னு சொல்லி பிஸ்மில்லான்னு சொல்லி நம்ம வந்து சாப்பிட போகிறோங்க. டேஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே இருந்துச்சுங்க சாப்பாடு. ஏர்லி மார்னிங் 5 AM. ஓகே, இன்னைக்கு ஃபஜர் தொலை வந்து இங்கே பள்ளியாச தொழலாம் சொல்லி இங்கே வந்து தண்ணி குடித்து நம்ம வந்து நோன்பு நியத்து வச்சிட்டோங்க. ஃபஜர் அப்போ ஒரு சின்ன பயன் ஒன்று கேளுங்க. இதை வந்து நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுப்பாருங்க. சஹருக்கு எழும்புகின்ற போது 3 அமல்களை செய்வதற்கு மறந்துவிடக் கூடாது. ஒன்று, தொழ வேண்டும். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழ வேண்டும். எத்தனை ரக்காத்துக்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டிய நேரம், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரம் சஹருடைய நேரம். மூன்றாவது, தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, அந்த சஹருடைய சாப்பாட்டை உண்பது பரக்கத். இந்த 3 அமல்களையும் சஹருடைய நேரத்திலே நாம் செய்ய வேண்டும். மார்னிங் 6:10 AM. ஓகேங்க, நம்ம ஃபஜர் தொலையை முடிச்சுட்டு நம்ம ரூமில் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நம்ம ரூம் பக்கம் வந்துட்டோங்க. ஆஃப்டர்நூன் 1:15 PM. ஓகேங்க, லுகர் தொழலாம் சொல்லி நம்ம பள்ளியாசம் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தோம் அப்படின்னா செம்ம டிராஃபிக்குங்க. ரோடே கிராஸ் பண்ண முடியல. எப்படியோ நம்ம டிராஃபிக்லாம் கடந்து பள்ளியாசம் ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே வந்து நம்ம உதவுலாம் ப்ராப்பராக பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து தொழுவலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நம்மளும் வந்து தொழுவையில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து லுகர் தொழுவை வந்து அல்ஹம்துலில்லாஹ் பள்ளியாசை தொழுது முடிச்சிட்டோம். ரமலான் டே 17 வாங்க இன்னைக்கு வந்து இஃப்தார் சொல்லி பள்ளியாசை தாங்க போயிட்டு இருக்கோம். ஈவினிங் 6:30 PM. ஓகேங்க, இன்னைக்கு இஃப்தார் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ், சமோசா, ஃப்ரூட் சாலட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே சாப்பிட்டுட்டு மகரிப் தொழுவை அல்ஹம்துலில்லாஹ் பள்ளியாசை தொழுது முடிச்சிட்டோங்க. நம்மளுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஓகே, நம்ம இஸ்லாம்பூரில் போய் சாப்பிடலாம்னு சொல்லி இஸ்லாம்பூருக்கு வந்து ரீச் பண்ணிட்டாங்க. இஸ்லாம்பூரை பார்த்தீங்க அப்படின்னா லைட்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இடியாப்பம் சாப்பிடலாம்னு சொல்லி வந்து ஒரு இடியாப்பம் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து கூட வந்து ஒரு சுக்காவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோட ரேட்டு மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 80 ரூபி தான். 80 ரூபிக்கு வந்து ஒர்த்தாக தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து ஒரு பீஃப் சமோசா வாங்கலாம்னு சொல்லி பீஃப் சமோசா தாங்க வாங்கியிருந்தோம். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 15 ரூபி தான். ஓகே, வாங்க நம்ம ஒரு பைட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சாப்பிட்டு பார்த்தீங்க வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. உள்ளே வந்து அந்த பீஃப்லாம் போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி நல்லா ஸ்பைஸியாக வச்சுருந்தாங்க. ஓகேங்க, இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏதாவது டீ மாதிரி ஹாட்டாக குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம இதுக்கு வந்து பாதாம் பாலே நல்லா ஹாட்டாக வச்சுருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி ஒரு பாதாம் பால் தாங்க வாங்கியிருந்தோம். கடையில் வந்து செம்ம கூப்பிட்டாங்க. வாங்கிட்டு வெளியே வரக்குள்ளேயும் பெரும்பாடாயிடுச்சு. இந்த பாதாம் பால் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் அண்ட் மஞ்சள் கலந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. சரி, குடிச்சு பார்க்கலாம் பார்த்தீங்க, தரமாக தாங்க இருந்துச்சு. இஷா தொலைக்கு வந்து லேட் ஆயிடுச்சுங்க. நம்ம விருவரும் முருகேஷ் பாளைய மசீதுக்கு வந்து நம்ம இஷா தொலையும் தொழுவு முடிச்சிட்டோங்க. அதுவும் விளாண்டுட்டு பாய் ஃபாஸ்டிங் அண்ட் ஃபுட் வ்ளாக் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.